அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி இனியாவை கூட்டிகிட்டு நேராக ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு காலிங் பில் அடிச்சதுமே ராதிகா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இனியாவை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க நம்ம ராதிகா. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் என்னடா இது, கோபி ஏன் திரும்ப இனியாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஏற்கனவே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ராதிகா வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணதோடு நிறுத்தாமல் அவங்க முன்னாடி கடுப்பை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா இனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே வந்ததுமே நம்ம இனியா வந்து ரொம்ப நர்வஸாக மயூ பக்கத்தில் உட்காராங்க. பார்த்துட்டு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு ரொம்ப படபடப்பாகவே உட்காந்துட்ருக்காங்க. உடனே கோபி வந்து என்ன இனியா ஏமா ஒரு மாதிரி இருக்க, நீ மையும் ஆல்ரெடி நல்லா பழகினவங்க தானே, இப்படி தான் இருப்பீங்களா, ரொம்ப ஃப்ரீயாக இரு, நீ இங்கே இருக்கிறது இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் ராதிகாவும் எப்பவும் போல் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும் ஆமாம் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனால் இனியா சட்டுன்னு என்ன பண்ணாங்கன்னா இல்லை இல்லை நான் டேடிக்கிட்ட பேசணுன்னு வந்தேன், பேசி முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி கேட்க, உடனே இனி வந்து டேடி காலேஜில் ஒரு காம்படிஷன் நடந்தது, அதுவும் டான்ஸ் காம்படிஷன், அது ஓவரால் சவுத் சைட்லேருந்து 4 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, என்னோடய ஹோல் காலேஜில் நான் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கோபி ஆரம்பத்தில் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா அதுவும் இது 3 மந்த் 2 மந்த் சொல்கிற, நிறைய ரிஹர்சல்லாம் வேறு இருக்கும், உன்னோட படிப்பு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியும் கேட்குறாங்க. உடனே இனி வந்து டேடி நான் என்னோடய படிப்பெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், ஆனால் அந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கணும், படிக்கிறவங்களுக்கான காம்படிஷன் தான் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கோபி வந்து இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இனியா என்ன பண்ண, போங்க டேடி அம்மாவும் பாட்டியும் சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க, அவங்க தான் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தால் நீங்களும் அதே போல் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கோச்சிட்டு கிளம்பலான்னு எழுறாங்க. உடனே கோபி வந்து டேடி உக்காரு இனியா, என்ன கோச்சிக்கிற, உன் அம்மாவுக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் அப்போ விஷயம் உண்மை தெரியும் தானே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ரொம்ப தைரியமாக அந்த காம்படிஷனில் கலந்துக்கோ, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் டேடி உனக்கு சப்போர்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து இனியாவை என்கரேஜ் பண்ணுறாங்க. பேசி முடிச்சுட்டு சரிங்க டேடி நீங்கள் சொன்னதுனால கண்டிப்பாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே வெளியில் வராங்க. வந்து பார்த்தா நம்ம பாக்கியாவும் ஜெனியும் படபடப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இனியா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ அம்மா பார்த்துட்டாங்களே, என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா நிற்க. உடனே கோபி வந்து இனியம்மா நீ ஏன் கவலைப்படுற, உன் டேடிக்கிட்ட நீ எப்போ நினச்சாலும் எப்போ வேணாலும் வந்து பாரு, இல்லைன்னா ஃபோன் பண்ணி நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன், யார் மிரட்டினாலும் நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிக்கிட்ட மட்டும் ஒரு ஆய் சொல்லிட்டு கோபி கிளம்புறாங்க. உடனே ஜெனி இனியாவை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே என்னம்மா டேடியோடு தான் நான் வெளியில் போயிட்டு வந்தேன், அது கூட பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்து என்னடி இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே அவன் வேண்டாம் தானே ஒதுக்கி வச்சிருச்சு, அப்புறம் என்ன உனக்கு மட்டும் புதுசாக அப்பா வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறாங்க. அம்மா பாட்டி அப்பாவை பார்க்க போகிறதுக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா கிட்ட ஆமாம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் பேசணும், இல்லைனா பேசக்கூடாதா, கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் பாட்டி அப்பாவோட பேசிட்டு இருந்தாங்க, அப்போல்லாம் நாங்கள் பேசணும், இப்போ வேண்டாம்னா நாங்கள் விட்டுணுமா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்ல, உடனே பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இனியா ஜெனி கூட்டிகிட்டு மேலே போயிடுறாங்க. உடனே நம்ம செல்லின்னு என்ன பண்ணாங்கன்னா அம்மா என்னம்மா பேசுகிறீங்க, அவள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் பேசக்கூடாது, பிடிச்சா பேசணுமா, இப்படிலாம் எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லின்னு சொல்கிறாங்க. பாட்டி மனசடைஞ்சு போய் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே ஜெனியும் செல்லினை திட்டிட்டு பாட்டிக்கிட்டே போகிறாங்க. பாட்டி என்னடா பாக்கியா ஜெனி கூட்டிட்டு நீ போ, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தனியாக இருக்காங்க. நம்ம பாக்கியா வந்து செல்லினை கண்டபடி பேசுகிறாங்க. இதுதான் அந்த ஆளுக்காக சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசுறது கடைசியாக இருக்கணும், இதுக்கப்புறம் இப்படி பேசினா நடக்கிறதே வேறு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவும் கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.